வெல்கம் டு HandiMagic. தேங்காய் பால் ரவை கிச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க. தேங்காய் பால் ரவை கிச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இங்கே 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, அதை பாதியாக உடைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 நார்மல் சைஸ் பீன்ஸ், அதை நீளமாக சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா க்யூப்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கேரட், அதையும் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கு. அது கூட பச்சை பட்டாணி 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் இப்படி 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, ஒரு 5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் இப்படி கட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 10 பல்லு பூண்டு, சுவைக்கேற்ப உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ நம்மளுடைய முக்கியமான பொருள் தேங்காய் பால். நான் 1 கப் ரவைக்கு 2.5 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா தாராளமாக தண்ணி விட்டு அரைச்சி 2.5 கப்பு வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிச்சடி செய்ய ஆரம்பிக்கலாமா? அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். முதல்ல ரவையை வறுத்துக்கலாம். இது வறுக்காத ரவை, அதனால நான் வாசம் வரும் வரைக்கும் இதை வறுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட வறுத்த ரவை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ரவையை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுடணும், அது போதும். அந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்குவோம். ரவையில் செய்கிற எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு வாட்டி இப்படி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா களி ஆகாமல் நம்மளுக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். தீச்சிடாதீங்க, பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி கல்யாண வீடுகளில் ஒரு இம்பார்ட்டண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் இந்த கிச்சடி. சிலர் இப்போல்லாம் அந்த கல்யாணி கிச்சடின்னு கூட சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்டிங். கைவிடாமல் கிளறிட்டே இருப்போம், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். தீஞ்சு போச்சுன்னா நம்மளுடைய வாசனை மனம் எல்லாமே மாறிடும். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய புது வீடியோ அப்லோட் ஆகும்போது நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ. இப்போ நல்ல வாசனை வருது. இப்போ போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இன்னொரு பாத்திரம் வச்சுக்குவோம். மிதமான தீயிலே இருக்கட்டும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச பெருஞ்சீரகம் முதல்ல சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியணும், அப்போ தான் நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துருவோம். இப்போ நல்ல கடலைப்பருப்பு நிறம் மாறி நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும், அது வரைக்கும் கிளறி விடலாம். இப்படி நம்ம வாசம் வரும் வரைக்கும் ஒவ்வொரு பொருளையும் பொறுமையாக வறுத்தெடுக்கும் போது தான் நம்மளுடைய கிச்சடி மட்டும் இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் வாசனை மனமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். பாருங்கள், நம்ம கடலைப்பருப்பு நல்லா செவந்து மனம் வருது. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் வதக்கி விடலாம். வெங்காயத்துக்கு சுவை சேர்க்குறதுக்காக ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமும் வெந்து வரும். வெங்காயம்லாம் ரொம்ப வேகணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு பிங்க் கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துச்சுன்னா போதும். நார்மலாக கிச்சடியில் ஒரு அரை தக்காளி சேர்த்துப்பாங்க, ஆனால் நம்மளோட இந்த ரெசிப்பியில் தக்காளி இல்லை. அந்த சின்ன புளிப்பு இதில் அவ்வளோ நல்லா இல்லை, அதனால் நான் இதில் அவாய்ட் பண்ணுறேன். நல்ல வெங்காயம் நிறம் மாறிடுச்சு. இந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதக்கி விடலாம். பச்சை மிளகாயோடைய காரம் இதில் இறங்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி கொடுப்போம். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்குவோம். இதையும் பச்சை வாடை போகும் வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். நல்ல பச்சை வாடை போய் நல்ல ஒரு மனம் வருது. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற பொருட்களும் சேர்க்கலாம். முதல்ல முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடுவோம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் சேர்க்கலாம்.
நான் வந்து இங்கே ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் சேர்க்குறேன். கேரட், பீன்ஸ். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். காய்கறிகள்லாம் வந்து நிறைய வெந்து குழையணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு சின்ன க்ரன்ச் இருந்தால் தான் கிச்சடியில் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறமும் மாறக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கலாம். காய்கறிகளுக்கு கொஞ்சம் சுவை சேர்க்கறதுக்காக கொஞ்சம் உப்பு, நம்ம போடுற உப்பெல்லாம் நம்மளுடைய கவனத்தில் இருக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாம் வெந்து நல்லா வதங்கி எல்லாம் ஒன்று போல் திரண்டு வருது. இப்போ அளந்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை நான் இதில் ஊற்றிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் இப்போ ஆட் பண்ணிக்குவோம். கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நான் இங்கே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு இந்த இடத்துலையே சேர்த்துடணும். ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்க்க முடியாது. இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு மிதமான வாசனைக்காக பிரிஞ்சி இலை ஒன்று இந்த நேரத்தில் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து தாளிக்கிற நேரத்துலையும் சேர்க்கலாம், இந்த மாதிரி நேரத்துலையும் கொதி வர நேரத்துலையும் சேர்க்கலாம். கொதி வர நேரத்தில் சேர்க்கும்போது அதனுடைய வாசனை ரொம்ப ஓவர் பவரிங்காக இருக்காது, மைல்டாக சட்டிலாக நல்லாயிருக்கும். அதனால் இதில் இந்த நேரத்தில் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வைக்கலாம், கொதி வரட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ரவை சேர்க்கலாம். டெம்பரேச்சர்லாம் ஒன்றுமே குறைக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். மெதுவாக ரவையை இப்படி போட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், கட்டிதெல்லாம் தட்டில் கட்டியெல்லாம் ஆகாமல் அழகாக கலந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விடலாம். அழகாக எல்லா ரவையும் தேங்காய் பாலோட நல்லா கலந்துருச்சு. இப்போ வேணால் நம்ம அடுப்பை ஒரு கொஞ்சமாக குறைச்சிக்கலாம், ரொம்ப கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க வேகிறதுக்காக. நானும் ஒரு கொஞ்சம் குறைச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கிளறி விடுவோம். இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறுத்திக்கிறேன் கார்னிஷ்காக. இதையும் கலந்து விடுவோம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நல்ல தேங்காய் பாலோடைய மணமும் அவ்வளோ நல்லாயிருக்கு. மேஜிக் பார்த்தீங்களா, நம்ம போட்ட எல்லா காய்கறிகளும் அப்படியே அதோடைய கலரை ரீட்டைன் பண்ணியிருக்கு. எதுவுமே கலரே மாறலை, நிறமே மாறலை. கிச்சடி வந்து நம்மளுடைய உப்மா மாதிரி ரொம்ப கொஞ்சம் வர வரன்னு இருக்காது. இது நல்லா வாயில் போட்டிங்கன்னா அப்படி கரையும். அதுவும் இப்போ தேங்காய் பாலோடு செய்கிறதுனால அப்படி இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா பாருங்கள், அந்த தேங்காய் பால் எல்லாம் ரவை அப்சார்ப் பண்ணிடுச்சு. இப்போ நல்லா வெந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள், நல்லா பிறண்டு வருது. நமக்கு வெந்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக். இப்படி தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. அப்போ நம்ம ரவை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னொரு ட்ரிக் வந்து இப்படி கொஞ்சம் எடுத்துட்டு கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. பாருங்கள், நல்லா உருட்ட வருது. இப்போ பர்ஃபெக்டாக நம்ம ரவை வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வந்துருச்சு. ஒரு கட்டியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னால் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டீஸ்பூன் நெய்யையும் சேர்த்துருவோம். ஆஹா, கம்மன்னு வாசனை வருது. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கா? வாங்க வாங்க. இப்போ நெய்யை நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுடலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்மளுடைய தேங்காய் பால் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம புழுங்க விடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இன்னும் நல்லா புழுங்கி இன்னும் நல்லா மிருதுவாக நல்லா தயாராகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் உதிரியாகவும் ஆயிடுச்சு. இப்போ பர்ஃபெக்டாக நம்ம தேங்காய் பால் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல கமன்னு வாசனையாக மனமாக சுவையாக நம்மளுடைய தேங்காய் பால் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னொரு தடவை நீங்கள் தண்ணி ஊற்றி கிச்சடி செய்யவே மாட்டீங்க.
மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம புது வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.